இஸ்லாத்தை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுறதுக்கும் இஸ்லாத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப தேவைப்படும். என்னுடைய ஒர்க் ஷாப்பு என்னுடைய தொழிலுங்கிறதுனால என்னுடைய ஸ்லாங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லோக்கலாக இருக்கும். அதில் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப கலந்துருக்கும். என் வீட்டில் அப்போவே ஒய்ஃபை இருந்தது. மௌலானா மௌதூதி, இஸ்ரார் அஹமது, இவங்க அமீனா செனிஸ்லா இந்த மாதிரியான ஸ்காலர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வராங்க. அப்போ அது போகும்போது அது ஒரு புது உலகமாக இருந்துச்சு. அப்படிங்கிற அந்த தெளிவு வரும்போது கிட்டத்தட்ட நான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த நிலைன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்க்கும்போது இந்த கார் ரேஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி அங்கே வின் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களோட இன்னொரு பக்கம் அது தெரியாத பக்கமாக இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டு நான் தான் நேஷ்னல் சாம்பியன். லிடியம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாவித் மே பாய்க்கு எம்கே முஸ்தபா பாய் வந்து இணைஞ்சிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ இன்னைக்கு என் பாட்காஸ்ட்டில் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சோன்னா உங்களை பற்றி கொஞ்சம் பர்சனலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களோட கல்வி தகுதி இதை பற்றிலாம் சொல்லுங்கள். பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்களே, வேலூர் ஜெயில் ஃபேமஸ். அந்த வேலூரில் வந்து பிறந்தது. ஓகே. நான் எங்கள் அப்பா வந்து ஆந்திராக்காரர். அவர் வந்து ஆந்திராவிலேருந்து வந்து வேலூரில் ஒரு டெய்லர் கடை வச்சு ஆரம்பிச்சிருந்தார். ஸோ பிறந்தது அங்கே படித்தது எல்லாமே வேலூரில் தான். ஒரு 7வது அந்த டைம் வந்து 7th முடிச்சுட்டு 8th நான் போகும்போது எங்கள் அப்பா வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் அவர் மௌத்தாயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு வந்து தொடர முடியல. அது வரைக்கும் நான் படித்தது பார்த்திங்கன்னா 5வது வரைக்கும் சேலம் பாக்கியாத் சாலிஹாத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியாத் மதரசா இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்கூல் ஒன்று இருக்கும். அந்த உருது மீடியம் ஸ்கூலு. எல்லா சப்ஜெக்ட்டுமே அதில் எங்களுக்கு உருதுவில் தான் வரும். தமிழ் சப்ஜெக்டே எங்களுக்கு ஒன்று கூட வராது. அது அங்கே 5th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து 7th வரைக்கும் வந்திங்கன்னா முஸ்லீம் ஹை ஸ்கூலு அந்த இந்த ரோட்டில் இருக்கும், இந்த பாகாயம் போகிற ரோட்டில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் ஹை ஸ்கூலில் வந்து 7வது வரைக்கும் படித்தோம். கரெக்டாக 8th போனோம். அந்த என்ட்ரிக்கு போன உடனே கடத்தில் எங்கள் அப்பா டெத் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஈரோடு எங்கள் அம்மா அப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமா இருக்கார், பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. அந்த டைமில் அங்கே போனோம். அங்கே கேட்டாங்க படிக்கிறியா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு படிக்கிறதுல ஆர்வம் இல்லை. நான் ஏன்னா ஃபேமிலியோடைய அந்த சிச்சுவேஷன் காரணமாக இந்த படிப்பு வந்து நிறுத்த வேண்டியதாக போச்சு. ஆக்சுவலாக நான் கிளாஸ் டாப்பர் எல்லாத்துலேயும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போவுமே நான் வந்து கிளாஸில் வந்து டாப்பர் நான் தான். ஆனால் அதனால் எங்கள் மாஸ்டர் கூட வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வரும்போது கேட்டார், நீ இங்கே வந்துடு. ஆமாம், நான் என் வீட்டில் தங்க வச்சு படிச்சுக்கிறேன்ட்டு. நமக்கு தான் மாஸ்டர்னாலே பயம் இல்லை, எங்கே போய் அவங்க வீட்டில் போய் நாம் போய் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் அது தோணுனது செஞ்சோம். ஆனால் என்ன அப்படின்னா உருது வந்து கொஞ்சம் ஆழமாக நம்ம நல்லா கிராமரிக்கலாகவும் நல்லா தெளிவாகவும் படித்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து எனக்கு அப்போவே வந்து இருந்தது. மதர் டங்க் வந்து உருது. மதர் டங் உருது. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் வேலூரில் நிறைய முஸ்லீமே தமிழே தெரியாமலாம் உருது பேசுவாங்க. ஆமாம். கிட்டத்தட்ட நானே அப்படி தான் இருந்தேன். எனக்கே வந்து தமிழ்லாம் வந்து அவ்வளோ தெரியாது. ஓகே. ரொம்ப தமிழில் பேச தெரியாது. சும்மா சில அந்த இந்த பருப்பு இதெல்லாம் கூட வந்து நாங்கள் வந்து உருதுல தான் போய் சொல்லுவோம். அந்த அங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கடையில் அவங்களே உருது ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவாங்க. ஆமாம். நாங்கள் போய் வந்து மிர்ச்சி அப்படின்னா அவங்களே மிளகா கொடுத்துருவாங்க. இந்த பருப்பு கொடுங்க, அந்த பருப்பு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் உருதுல கேட்கும்போது அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது சூழ்நிலையில் வளர்ந்ததுனால அதை தாண்டி நாங்கள் எங்கேயும் வந்து போனது கிடையாது. ஏன்னா அந்த வறுமை எங்கள் அப்பாவினால் வந்து அந்த அளவுக்கு எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த அளவுக்கு அவர் இல்லை. எப்பயாவது ஒரு தடவை சேலம் ஏதோ ஒரு கல்யாணம் அந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் வருவோம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ எவ்வளோ நம்ம கற்றுக்க முடியும், அதில் ஒன்றும் பெருசாக கற்றுக்க முடியும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் எல்லோரும் உருது தான் பேசுவாங்க. அப்போ நம்ம வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக தமிழே வந்து நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் பேசி அதுக்கப்புறம் பென் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வாசிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதான் தமிழ். ஓகே. இந்த பயான் பண்ணும், இந்த இஸ்லாம் ரிலேட்டடாக ஒரு அழைப்பு பணியில் இறங்கணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக அழைப்பு பணியில் இயங்கணுங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல போனால் டிஎன்டிஜியில் இருக்கும்போதே வந்துச்சு. உங்களோட ஃபஸ்ட்டு மூமெண்ட்டே டிஎன்டிஜி? ஆமாம். அதுக்கு முன்னாடி அதாவது நான் இன்னும் சொல்ல போனால் நான்
ப்ராக்டிசிங் முஸ்லீமாக நான் என்ட்ரி ஆனது டிஎன்டிஜியில் தான். அது வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ப்ராக்டிசிங் முஸ்லீம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவார். இஸ்லாமில் ரொம்ப அவர் பர்ஃபெக்டாக இருப்பார், வட்டி வாங்க மாட்டார், அந்த மோசடி அந்த மாதிரிலாம் கூட 5 நேரம் தொழுகை. அதுவும் தொழுகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப தொழுகைக்கு 5 மணினா 4:30க்கே போயிடுவார். வர்றது பார்த்தீங்கன்னா 7:30க்கு தான் திரும்பி வருவார். 3 மணி நேரம் பள்ளிவாசல்லே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி ரொம்ப அட்டாச்சாக இருப்பார் இஸ்லாத்தில். அதுவே மாதிரி எங்களுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு வந்து மறுமை வாழ்க்கை தான் வந்து சிறந்தது, இந்த வாழ்க்கைக்காக நீ வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் போதிச்சிட்டே இருப்பார். தொழுகைக்கும் பார்த்திங்கன்னா எங்களை காலையிலே வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த பழக்கம் எங்களுக்கு வந்து அது அப்படியே தொடர்ந்துருச்சு. ஆனால் எங்கள் அப்பாவுடைய மவுத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எங்கள் அப்பா வந்து நம்மளை வலுக்கட்டாயமாக தொழ வைக்கிறாரு, இப்போ அவர் இல்லை. அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், இப்போ பள்ளிவாசல் போகிறது. அப்போ நாங்கள் இருந்த அட்மாஸ்ஃபியரில் என்ன இருந்ததுன்னா, ஒர்க் ஷாப்லேயே தான் எல்லாருமே படுத்து தூங்குவோம். அந்த லேத்து அங்கங்கே இருக்கும், அதில் எங்கேயாவது ஒரு கேப் இருக்கும், அதில் அப்படியே பாய போட்டு அதில் படுத்துக்குவோம். அப்போ கூட இருந்த வேலை செஞ்சவங்க யாரும் வந்து தொழுகையாளிகள் கிடையாது, முஸ்லீம் தான். அப்போது அதே மாதிரி இங்கே இன்னொரு டிஃப்ரெண்ட் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு தெருவுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அது சொல்லுவோம், உப்பர்கல்லி மஸ்ஜிது, நிச்சகல்லி மஸ்ஜிது, டேக்கி மஸ்ஜிது, நாளகி மஸ்ஜிது, ஒவ்வொரு படிகல்லி மஸ்ஜிது, சோட்டிகல்லி மஸ்ஜிது, இப்படி ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு பள்ளிவாசல் கம்பல்சரி இருக்கும். நீங்கள் எந்த தெருவில் போனாலும் வேலூரில் நாங்கள் இருந்த மொஹல்லால ஒரு பள்ளிவாசல் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. ஆனால் இங்கே நான் இருந்த அந்த ஈரோட்டில் சூரம்பட்டிங்கிற அந்த ஏரியாவில் பள்ளிவாசலே கிடையாது. பள்ளிவாசல் நீங்கள் போகணும் அப்படின்னா, ஜும்மாவுக்கு போகணுன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போகணும். அந்த காலத்தில் வந்து வெறும் சைக்கிள் கூட நம்மக்கிட்ட இருக்காத ஒரு சூழ்நிலை. அப்போ நீங்கள் பஸ் பிடிச்சி, டவுன் பஸ் பிடிச்சி தான் போய் தொழுது. 5 நேரம்லாம் தொழுகிறது வந்து அது இமேஜின் கூட பண்ண முடியாது ஒரு சின்ன பையனால். ஸோ அதே மாதிரி தொழுகை பற்றிய பெரிய அவேர்னஸ்லாம் எனக்கு கிடைக்கல. அது அப்பா சொல்கிறாரு, சொல்கிறாரு, ஸோ தொழுதோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த கேபிள் டிவி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ நான் வந்து எப்படி ஒரு காமனாக ஒரு ஆள் இன்றைக்கி வந்து ஒரு இஸ்லாத்தை பற்றி அறியாத ஒரு முஸ்லீமாக எப்படி இருப்பான், சினிமா பார்த்துட்டு விளையாடிட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ இஸ்லாத்தை தேடியெல்லாம் போக மாட்டோம். தவறி தப்லீக் ஜமாத் ஆட்கள் தான் வந்து எங்கேயாவது நம்ம கிடைச்சோம்னா அதுவும் வந்து என்ன பண்ணுவோம், எப்போ இவர் முடிப்பார், நம்மளை தாட்டி விடுவார் அப்படின்னு தான் உட்காந்துட்டு இருப்போம். இப்போ அவர்கிட்ட அவங்க கூப்பிடும்போது கூட பெருசாக தொழுகை பற்றியெல்லாம் ஒரு ஈர்ப்பெல்லாம் வரல. ஆனால் இந்த கேபிள் டிவிலாம் வரும்போது அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து பிஜேவுடைய அந்த இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அந்த நிகழ்ச்சி வந்து ராஜ் டிவியில் என்னமோ வந்துட்டு இருந்தது நினைக்கிறேன் அந்த டைமில். இல்லை தமிழன் டிவிலாம் உருவாகவே இல்லை, ராஜ் டிவி அந்த மாதிரி. ஆமாம் ராஜ் டிவியில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி இருக்கு இல்லையா, இப்போ அது வந்து ஜிஇசி அப்படின்னு இருக்கும், கோல்டன் ஈகிள் சேனல்னு அதுக்கு பேர், பழைய பேர். ஆமாம். இப்போ அதில் வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு விஷயமா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். இஸ்லாத்தை பற்றி இப்படி சொல்லுவாங்க, ஏன் சுன்னத் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கிண்டலாக கேட்பாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்வார், இல்லை அதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதோடைய ஹிக்மத்தெல்லாம் பேசும்போது நமக்கு வந்து ஒரு இஸ்லாத்தின் மேலே ஒரு பிடிப்பு வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. ஸோ அது கொஞ்சம் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு அது கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம காமனாக என்ன நினைப்போம், ஒரு யாருமே தொழுவாத ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தன் தொழுகிறது வந்து அதை வந்து அது கேலிக்குரிய செயலாக நினைப்போம். நம்ம தொழுதா எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இஸ்லாத்தின் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. சரி, இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அந்த உறுதி எல்லாம் சொல்கிறான் இல்லையா, ஒரு குருத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் அதோடைய தண்டின் மீது பலப்படுத்துவோன்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குரான் விஞ்ஞான பார்வையில் குரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த விஷயங்கள்லாம் ஒரு விளக்கி அது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து ரொம்ப அந்த ஐ ஓப்பனராக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அல்லாஹ் வந்து உண்மையிலே இருக்கான், இஸ்லாம்ங்கிறது தான் சத்தியமான மார்க்கம், நம்ம இதை பிறந்ததுனால மட்டும் இது சரியான மார்க்கம்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவு வரும்போது கிட்டத்தட்ட நான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த நிலைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிறவி முஸ்லீம்ங்கிறது வந்து அது ஒரு இது கிடையாது. அது ப்ராக்டிசிங் முஸ்லீம் கூட அது ஒரு லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ஆனால் அவர் விளங்கி நான் மனதார அந்த கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ணல.
அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் ஷாப்லேயே நான் போய் ஒளிஞ்சு தொழுவேன். நான் தொழுவுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் நான் மாட்டினேன். உள்ளே போனால் வேலை டைமில் வரவே மாட்டேங்கிறேன், என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி போகும்போது நான் தொழுதுட்ருக்கேன். அப்போ தான் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. நீ என்னடா நீ யோகியமாயிட்டியா அப்படின்ட்டு, என்ன பாடுறா ஹஜரத் ஆகிட்டான்டா, அது தொழுதான் ஹஜரத்து அப்படிங்கிற மாதிரி அது ஒரு டீசிங் பண்ணாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே வந்து என்னுடைய அந்த அந்த நம்முடைய அந்த என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நான் செய்கிறது கரெக்டு, நீங்கள்லாம் செய்கிறது தப்பு அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்ததுனால இவங்க அறியாமையில் கிண்டல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா அதே வந்து நான் ஃபஸ்ட்டு தொழுகை ஆரம்பித்த காலத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருந்தால் ஒருவேளை நான் தொழுகையை விட்டுட்டு கூட போயிருப்பேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன துபாயில் வேலை சரியா, நீ வேலை நேரத்தில் வந்து நீ வந்து ஓபி அடிக்கிறதுக்காக நீ தொழுகிற, இப்படி இப்போ கஷ்டம் நாங்களாம் வேலை செஞ்சுட்ருக்கோம், நீ போய் தொழுவுறேன்னு சொல்லிட்டு டைம் பிரேக் எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. அப்புறம் நான் எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே அது பண்ண அதுக்கப்புறம் நான் எனக்குள்ளேயே அந்த நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்பட்டது. ஆனால் ஒரு வேக்யூம் அப்பவும் இருந்தது. என்னன்னா குரான் வந்து என்கிட்ட வந்து ரீச் ஆகலை. நம்ம தான் அதிகமாக போகிறது இல்லை, பள்ளியாசலில் போனாலும் அரபி குரான் தான் இருக்கும். எங்கள் வேலூர்லலாம் போனால் எப்பயுமே அரபி குரான் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இருந்த டைமில் பெருசாக தமிழ் குரான் டிரான்ஸ்லேஷன் இல்லையா? தமிழ் குரான் வந்து அப்போதான் இவர் பிஜே வந்து அப்போ அந்த குரான் வந்து மூன் பப்ளிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. நான் நினைச்சது என்னன்னா முதல்ல வெளியிடுற தமிழ் குரானே இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு பள்ளிவாசலோட தொடர்பு. ஜும்மா தான் போனாலும் ஜும்மா நம்ம என்ன பண்ணுவோம், அது நம்ம இவங்க கூட்டிகிட்டு போகிற நேரத்துக்கு தான் போக முடியும். அவர் ஷாப்பில் எல்லாரும் எப்போ போகிறாங்களோ அவங்க கூட வண்டியில் உட்காந்துட்டு போவோம். கரெக்டாக போனோம்னா அது 2வது குத்பா அந்த அரபி குத்பா ஓதும் போது போவோம். தொழுகை முடிச்சு சலாம் கொடுத்தோடனே முதல்ல வெளியேறி வந்துட்டே இருப்பான். துவா கூட பெருசாக மாட்டோம். அப்போ பள்ளிவாசலில் புக் செல்ஃப்னு ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அப்போ குரான் நான் என்ன நினச்சிட்டு இருந்தால் குரானுங்கிறது தமிழில் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது புரிதலாக இருந்தது. உருது குரான் இருந்தது, ஆனால் அதெல்லாம் வாங்குற அளவுக்கு இங்கே எதுவும் கிடைக்காது. அவைலபிலிட்டி வந்து நான் இருந்த ஈரோடில் வந்து அது பாசிபிள் இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த டைமில் குரான் வந்து இவர் வெளியிடுறாரு. அப்போ மொதல் எடிஷன் நான் வாங்கி அப்போ தான் வந்து குரான் வந்து மீனிங்காக அப்படி பார்க்கும்போது நிறைய நமக்கு வந்து அது எல்லாம் வந்து பேசுகிற அந்த ஃபீலிங்கு அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நிறைய விளக்கங்களும் இருந்துச்சு இல்லையா. அது வந்து ஒரு நம்ம என்னதான் வேறு அதிருப்தி இருந்தாலும் அந்த வேலை வந்து ஒரு நல்ல ஒரு வேலையாக அவர் செஞ்சுருந்தார் பிஜே. இப்போ அந்த குரான் படிக்காது பாமர மக்களுக்கான அந்த லாங்குவேஜில் இருந்தது, அடிக்குறிப்புகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி குரான் இறைவேதம் என்பதற்கான சான்றுகள்னு சொல்லி கொடுத்துருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாத்தின் மேலே நம்மளுடைய அந்த பிடிப்பை வந்து அதிகப்படுத்திட்டே போச்சு. இது ஒரு காலகட்டம். அப்போ ஆமாம் டிஎன்டிஜியில் சேர்ந்தோம். 2003 வந்து இந்த நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னு ஒரு மீட்டிங்கு நடத்தியிருப்பாங்க. அப்போ அது வந்து ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் அவர் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் சொல்வது என்னங்கிற அந்த தலைப்பில் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அந்த மீட்டிங் வந்து லைவாக போய் பார்க்குறோம். பிஜேவை போய் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க, ஒரு நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அது கேள்விப்பட்டு அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா குரான் கிளாஸ் ஒரு இடத்துல அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ஒருத்தர் உணர்வு அப்படிங்கிற அந்த பேப்பர் வந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், அத்தாவுல்லான்னு ஒரு சகோதரர் வருவார். அவர் வந்து கொடுத்துட்டு குரான் கிளாஸ் இருக்குது வாங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்குது வாங்கம்பார். நான் வந்து கேட்பேன், எனக்கு குரான் ஓத தெரியும், நான் எதுக்கு குரான் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். ரொம்ப நாளாக போகவே மாட்டேன். ஒரு தடவை என்ன பண்ணார், இஃப்தார் வச்சுருக்கோம், ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்கன்னார். அப்போ அங்கே இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன். அங்கே போகும்போது குரான் கிளாஸ் நடக்குது. அப்போ அங்கே நம்ம இந்த முஸ்லீம் உம்மத் சேனல் இருக்கு இல்லையா, அதில் சலீம்ங்கிறவர் அந்த சகோதரர் வந்து அங்கே வந்து குரான் கிளாஸ் வந்து எடுக்கிறார். அப்போ தான் பார்க்குறேன் குரானுக்கு விரிவுரை வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸ் பார்த்துட்டு ஈர்க்கப்பட்டோம். இது விரிவுரையில் சொல்கிறாங்க, நம்ம குரான் கிளாஸ்னு அரபி சொல்லி தருவாங்கன்னு நினச்சோம். அப்போ பார்க்கும்போது இதைத்தான் குரான் கிளாஸ்ன்னு சொன்னீங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இது முதல்ல சொல்லியிருந்தேன், நான் வந்திருப்பேனே. இது வந்து அன்னஜா டீமா? இல்லை அவங்க டிஎன்டிஜியில் தான் இருந்தாங்க அந்த டைம். ஆமாம் சலீம், ஆமாம் எல்லாருமே ஆமாம் டிஎன்டிஜியில். அது அவங்க டிஎன்டிஜியில் இருந்தாலும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரியான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து கிடையாது. டிஎன்டிஜி அப்போ என்னவா இருந்ததுன்னா அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புன்னு இருக்கும். அந்தந்த ஊரில் ஒரு ஜமாத் இருக்கும். அந்த ஜமாத்துடைய அந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்
மக்களே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் தலைமை வந்து வழிகாட்டுறதோ தலைமையிலேருந்து ஒரு தாயி வர்றதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸில் தான் நடக்கும். ஸோ அது இல்லாமல் அங்கே லோக்கல்லே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். குரான் கிளாஸஸ் வந்து நடக்கும். குரான் கிளாஸ் வந்து அப்போ தான் அங்கே போய் பார்க்குறேன், குரான் தஃப்சீர் நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப மனசுக்கு அது நல்லா ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. ஒரு ஈமான் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுற ஃபீலிங் இருந்தது. ஏன்னா வாரம் பூரா நாங்கள் வந்து அல்லாஹ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எங்களோட யாருமே இல்லை. அப்போ அந்த சபைக்கு போகும்போது அந்த சபை பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அசருக்கு அப்புறம் அது ஒரு பக்கெட் கடை ஒன்று இருக்கும், இரும்பு கடை. அதில் வந்து மேலே மொட்டை மாடிலாம் நடக்கும். இந்த ஜாகிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருடைய அந்த கடை. ஸோ அவங்களாம் பெரிய நண்பர்னு ஒன்று ஏதோ செம்ம எழுதி நினச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும், அவங்களுக்குலாம் ஒரு 30-40 வயசு இருக்கும். ஸோ என் வயசில் இருக்கிற குரூப்பும் இருப்பாங்க. ஸோ அப்போது போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு. பரவாயில்ல, குரானை வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் வந்து நான் உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். இவங்க பேசுகிறாங்க, இதெல்லாம் பள்ளிவாசலில் சொன்னால் இந்த கருத்துக்கள்லாம் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போது இன்னும் வந்து இந்த முஸ்லீம்களில் வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்குமே, இப்போ நான் மாறின மாதிரி இவங்கெல்லாம் மாறுவாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் தான் இவங்க ஜமாத்து ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு 10 ரூமில் தான் தொடங்குறாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்ட்டு. அப்போ அந்த டைமில் அது கொஞ்சம் காட்டும் அப்படியே நாங்கள் குரான் கிளாஸ் நடத்தணும். அதுக்கப்புறம் ஜும்மா தொழுகை வந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த 2 ஒர்க்கு அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2-3 வருஷம் ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு இந்த டிஎன்டிஜேவுடைய அந்த தாவா மெத்தடு அதெல்லாம் கொஞ்சம் வந்து கடும்போக்கை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து பாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வராங்க. கிளையில் வந்து நீங்களாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து லோக்கலில் நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடாது, எங்ககிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஏன் குரான் ஹதீஸ் சுதந்திரமாக பின்பற்றணும், தக்லீத் செய்யக்கூடாதுன்னு தானே நீங்கள் ஜமாத்த ஆரம்பிச்சிங்க. அப்போது இது வந்து உங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும்னா இது ஆல்மோஸ்ட் தக்லீத் தானே. இதுக்கு நாங்கள் சொன்ன ஜமாத்தில் இருந்துருக்கலாமா, இது தேவையில்லையா, ஏன் எங்களுக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அந்த நோட்டீஸ் கூட போடுறதுக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் எதுக்கு கிளையை ரன் பண்ணோம். அப்போ எந்த ஒரு ஹதீஸாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகமே வந்து என்ன பண்ணும், வெளியிடும். ஸோ இது மாதிரியான அந்த கிளாஷ் வந்து ஆமாம் அந்த டைமில் அந்த கிளாஷஸ் வந்து அப்படி நடக்குது. அந்த டைமில் அவங்க பிஜே எல்லாம் கூட வர்றாரு, எங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த பேச்செல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அது சரி வேண்டாம், விலகிடலாம், இங்கேருந்து செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெறும் குரான் கிளாஸ் மட்டும் ஏதோ ஒரு வீட்டில் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். அமைப்புலாம் இல்லை ஆரம்பிக்கலாம். அமைப்புகள் வந்து பிரிவுகள் ஆரம்பிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்னஜாத் ஆசிரியர் வந்து அபு அப்துல்லா திருச்சியில் இருக்கக்கூடியவர், அவருடைய தொடர்பும் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அவன் சலீம்ங்கிற அந்த சகோதரர், அவர் ஏற்கனவே அங்கே அன்னஜாத்தில் வந்து அவர் ரொம்ப லிங்க்கில் அவர் ஏற்கனவே இருந்ததுனால அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். உங்களுதும் பெருசாக ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது. சொல்லப்போனால் ஈரோட்டில் தான் நாங்கள் பண்ணது தான் பெரிய ஆக்டிவிட்டீஸாக அங்கே இருந்தது. அவங்க ஒன்றும் வெறும் அந்த மாத இதழ் வரும், அதோட செயல்பாடு வந்து முடங்கி தான் இருந்தது. எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்படியாவது அவங்க மீட்டிங் நடத்திடுறாங்க. அது கூட எங்களுக்கு ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளாக தான் நாங்கள் அது போய் ஆரம்பித்தோம். அது 5-10 வருஷத்துக்கு நாங்கள் எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வந்து தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ டிஎன்டிஜிலேருந்து வெளியே வந்தோம், தனித்து இயங்கிட்டு இருந்தோம். ஆனால் தௌஹீத் கொள்கை தான் இருந்தோம், எல்லாமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம். இப்போ எப்படி மற்ற அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்டிஜிலேருந்து யாரும் வந்து பிரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்எம்ஜே ஐஎன்டிஜே இவங்கெல்லாம் பிரிஞ்சு இப்போ எப்படி இருக்காங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சின்ன குழுவாக நாங்கள் இருந்தோம். அப்போது அந்த பிரச்சாரம் அப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிஜியில் இவங்க தாய்க்கள் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கும்போது நாமளும் வந்து சரி அவங்க சொல்லுவாங்க நீங்களும் பேசுங்க அப்படிம்பாங்க. அப்போது நான் வந்து எனக்கு என்னன்னா என்னுடைய ஒர்க் ஷாப்பு என்னுடைய தொழிலுங்கிறதுனால என்னுடைய ஸ்லாங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப லோக்கலாக இருக்கும். அதில் கெட்ட வார்த்தைகள் ரொம்ப கலந்துருக்கும். அதனால் வந்து சரி நம்ம தப்பி தவறி பயானில் வந்து கெட்ட வார்த்தை பேசிடுவோம், அதனால் நம்ம ஒதுங்கியே இருப்போம். ஏன்னா ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், சும்மா பயான் அது என்ன பண்ண முடியும், அத்தனை பேர் மத்தியில் இப்போ இருக்கிற மாதிரி வீடியோவை போட்டு எடிட் பண்ணி, ஏன்னா இப்போ இருக்கிறதுலே என்னுடைய வீடியோவில் நான் கட்டு போடுற அளவுக்கு யாரும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரே ஆள் பேசுகிற விஷயத்தில் கூட. அப்போ அது மாதிரி அந்த பயம் எனக்கு ஒரு இருந்தது. என்னுடைய ஸ்லாங் வந்து சரியில்லை, இது வந்து மார்க்கத்துக்குன்ட்டு பேசும்போது சில கண்ணியமான முத்தர் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபீல்டில் தொடர்ந்து இருக்கிறதுனால
என்னால் வந்து யாரையும் வந்து எடுத்தோடனே அவன் உரிமையில் பேசிடுவோம். பிஜே இப்படி சொல்கிறான் அப்படின்றவோம், அப்புறம் அல்தாஃபி இப்படி சொல்கிறான்றவோம். அப்போ அதெல்லாம் பேசக்கூடாது இல்லை. அப்போ அந்த கான்ஷியஸ் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இருந்த சுச்சுவேஷனில் எப்படிமோ சச்சின் செஞ்சுரி அடிச்சிட்டான் இப்படி தான் பேசுவோம். சச்சினுக்கு என்ன வயசு, நமக்கு என்ன அடிச்சிட்டாருன்னுலாம் சொல்ல மாட்டோம். இவன் விக்கெட் எடுத்தாம்போம். அதான் அந்த ஸ்லாங்கில், ஆமாம் அந்த ஃப்ளோவில் வந்து பேசும்போது, ஆமாம் ஃப்ளோவில் பேசும்போது நம்ம தப்பாக பேசிடுவோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து பேசாமலே இருந்தேன். ஆனால் வேறு சகோதரர்கள் சலீம் அந்த மாதிரியான சகோதரர்கள்லாம் அவங்க தான் எல்லாமே பேசுவாங்க. அவங்க நல்லாவும் பேசுவாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த வேலை இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அப்படியே ஒரு கட்டம் செயல்பட்டுட்டு இருந்தோம். எடிட்டராக இருந்தீங்களாங்க? ஆமாம், அது சலீம் வந்து அவர் பேசுவார். எங்களுக்கு தௌஹீத் டிவி அப்படின்னு ஒரு சேனல் இருந்தது, இப்போவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அது அப்படியே விட்டாச்சு. அதுக்கு அந்த பழைய ஸ்டாண்டு வந்து நிலைப்பாடு மாறினதுனால அந்த பொசிஷன் அப்படியே விட்டாச்சு. அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறதெல்லாம் நான் தான் பண்ணிட்டேன். எடிட்டிங் அதுவும் பை ஆக்சிடென்ட்டு தான் எல்லாமே. முதல்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து வெளியே கொடுத்து போட்டோம். வெளியே கொடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த பணம் அவங்க சார்ஜ் பண்ணாங்க, 7,000 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் வந்து அவங்க கூப்பிட்டாங்க நம்மளை, எடிட்டிங் வாங்க, அந்த கீழே என்ன பேர் போடணும், என்னென்ன இது போடணும் அப்படிங்கிறதுக்கு கற்றுத்தரது இல்லை. நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா ஸ்பெல்லிங்க்கு. நமக்கு சிடி தானே அவங்க பண்ணி கொடுப்பாங்க ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்காக வந்து கீழே என்ன டைட்டில் போடணும், என்ன இப்போ இவர் பேர் என்ன, அவருடைய அந்த பேருக்கு வந்து முன்னாடி என்ன போடணும், ஆலிம்னு போடணுமா, இது போடணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக போவோம். அந்த டைமில் வந்து எடிட்டிங் ரூமில் வந்து போனதில் நான் போகலை, இன்னொருத்தர் போகிறாரு. அவங்க போய் வந்துட்டு பார்த்துட்டு இதியாஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், ஒவ்வொரு தரம் பணம் கொடுத்து நம்ம பண்ணும்போது கட்டுப்படியாது. அப்போ அந்த டைமில் நம்மகிட்ட பணப்புழக்கமும் அந்த அளவுக்கு இருக்கலை, ரொம்ப அதிகமாகவும் அந்த காலத்தில். ஆமாம். அந்த மாதிரி இருக்கும்போது 2014-15 நான் சொல்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அப்போ தான் வருது. அதே மாதிரி அப்போது நான் வந்து வைஃபை வந்து அப்போவே வச்சுருந்தோம். ஏன்னா ரேசிங் ஃபீல்டில் நான் இருந்ததுனால எனக்கு வந்து ஆன்லைனில் ஃபார்மெல்லாம் நான் ஃபில்அப் பண்ணணும், நிறைய அப்லோட் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டில் அப்போவே ஒய்ஃபை இருந்தது. அப்போ ஒய்ஃபை இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த யூடியூப்புங்கிறது அப்போ தான் நமக்கு அறிமுகமாகுது. அப்போ நிறைய ஒரு சகோதரர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூபே கற்றுக் கொடுத்தாரு. அவர் திருப்பூரில் இருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து மெயில் ஐடி வச்சு ஒரு சேனல் வந்து தொடங்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யூடியூப்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேடி அதில் நிறைய விஷயங்கள், அப்போ கூட இவ்வளோ கண்டென்ட்லாம் அப்போ இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இடியாஸ் டுட்டோரியல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நானே வந்து பழகிட்டு அதுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருந்தோம். லேப்டாப் வச்சு அப்படியே ரன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எடிட்டிங் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு கட்டம், இது அப்படியே ஒரு குறிப்பிட்ட கட்டம் போச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போ தாவா வந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்காலர்ஸ் பேசக்கூடிய, மற்ற லாங்குவேஜஸில் பேசக்கூடிய இஸ்ரார் அஹமது போன்றவர்களுடைய அந்த பயான்கள்லாம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க இஸ்லாத்தை வேற ஒரு கோணத்தில் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இது என்னடா இது இப்படி இருக்குது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் மௌலானா மௌதூதி, இஸ்ரார் அஹமது, இவங்க அமீன் ஹசன் இஸ்லா இந்த மாதிரியான ஸ்காலர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வராங்க. அப்போ அது போகும்போது அது ஒரு புது உலகமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது உள்வாங்கிட்டு தான் இருந்தோமே தவிர, ஏன்னா அது கற்றுக்கிறது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸு அது. ஏன்னா அந்த இஸ்லாத்தை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து செயல்படுறதுக்கும், இஸ்லாத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப தேவைப்படும். மௌலானா மௌதூதி ஆல்ரெடி ஜமாத்தே இஸ்லாமியில் அங்கே சொல்லிட்டு தானே இருக்காங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு தெரிய வரலையா? இல்லை எனக்கு வந்து நான் மானோட வசந்தம் கூட பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்லாமொரி நீ மார்க்கமில் என்ன கேள்விகள் எழுப்பப்படுதோ அதே மாதிரியான கேள்விகள் அங்கே பேசுவாங்க. அப்போ வந்து ஜமாத்தே இஸ்லாமி சார்பாக KVS ஹபீப் முகமது பேசுவார், அவ்வளோதான். மற்ற பயான்கள்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க பொதுக்கூட்டம் வந்து அவங்க அதிகமாக நடத்தியும் எங்கள் ஊரில் நடத்துனதில்லை. டிஎன்டிஜே பார்த்தீங்கன்னா 2003 நிறைய அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், 1000க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 300-400 பொதுக்கூட்டங்கள் நடத்துவாங்க. நம்ம ஊரில் இல்லை, த்ரோட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. இவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணதில்லை. ஜமாத் இஸ்லாமி மர்கஸ் கூட ஈரோட்டில் வந்து இப்போ வரைக்கும் கூட ஆமாம் கரண்ட் இடையில அதில் போய் நீங்கள் ஜாயின் ஆன மாதிரி பார்த்தோம்னா இல்லை அதுக்கப்புறம் தான் ஜமாத் இஸ்லாமி வந்து அறிமுகமாகறாங்க. அது ஒரு கட்டம். அப்போது நான் எப்போ இந்த தாவா ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஸ்ரார் அஹமது இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்.
அதில் ஹதீஸ்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் உருதுல இருக்கும்போது அதை படிக்கிறோம். படிச்சுட்டு இஸ்லாத்துடைய விஷயங்கள் இது இன்னொரு கோணத்துலையும் இருக்குது. நம்ம வந்து ஒரு பகுதியை தான் இஸ்லாம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இஸ்லாமுங்கிறது ஒரு முழுமையான வாழ்வியல் நெறி. இதை வந்து மக்கள்கிட்ட சரியாக ப்ரெசென்ட் பண்ணணும். இது பண்ணால் தான் இது இந்த அடிப்படையில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டது. இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தாவா, நம்ம அந்த டைமில் தௌஹீத் தாவா அன்னஜாத் மூலமாக செஞ்சுட்டு இருந்த தாவா வந்து இதை விட இது வந்து இது மட்டுமே நம்ம செய்யக்கூடாது, அது கம்ப்ளீட் தாவா அது கிடையாது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நாம் அங்கேருந்து நான் வந்து தாவா செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து நான் தான் பேசி ஆகணும், வேற யாரும் பேசக்கூடிய என் அண்ணனுக்கோ இல்லை அங்கே இருந்தவங்களுக்கோ யாருக்குமா வந்து பேசக்கூடிய அந்த ஸ்கில் இல்லை. அப்போ கூட வந்து பப்ளிக்கு பேசணும்லாம் நான் வந்து அந்த கர்பலா தொடர் வந்து என்னுடைய முதல் பயானே அதுதான். அதாவது ஃபஸ்ட்டு நான் ரெகுலராக பேசுறது சின்ன சின்ன சப்ஜெக்டில் வேறு இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் ஃபுல் லென்த்து பயானு நிறைய பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கர்பலா தொடர் தான். அந்த கர்பலா தொடர் கூட பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் மற்றும் என்னுடைய அந்த நெருங்கிய அந்த நண்பர்களுக்காக பேசினது. இது ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்போ நம்ம வீடியோ நாமளே போட்டு பார்த்தா அதில் என்ன நம்ம குறை இருக்குது, நம்ம எங்கெங்கெல்லாம் அதில் வந்து தப்பாக பேசுகிறோம், அது நம்மளே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இருக்கும். அல்லது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்ம சொல்லாத விஷயம் கூட சொன்னதாக வந்து யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால ஒரு எவிடன்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அது சேமிச்சு வச்சுருந்தோம். உங்கள் பயான்லேயே நிறையா ஜாக்கிர் நாய்க்லாம் கோட் பண்ணுவீங்க அந்த பீஸ் டிவிலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? பீஸ் டிவி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்ன அளவு அதெல்லாம் 2006-07 இந்த மாதிரி டைம்லேயே வந்து பீஸ் டிவி வந்து கேபிள் டிவியில் ஃபஸ்ட்டு ஒளிபரப்புவாங்க. ஆமாம், கேபிள் டிவியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒளிபரப்புவாங்க. அப்போ காலையில் வந்து 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஹனிஜாத் அப்படின்னு ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லாட்டில் வந்து இஸ்ரா ராமருடைய குரான் தப்சீர் வந்தது. ஆனால் அது வந்து சும்மா கொஞ்ச நாள் தான் இருந்தது, ஒரு சில மாதங்கள் தான் அது அந்த சேனல் வந்து இருந்தது. அப்புறம் யூடியூப் இதுலேருந்து தூக்கிட்டாங்க, கேபிள் டிவிலேருந்து தூக்கிட்டாங்க. தனியாக டிஷ்ஷு வச்சாதான் அது சேனல் தெரியும் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அப்போவே அந்த தொடர்பு வந்து அந்த பயான்களுடைய தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை அந்த சேனல் தொடர்ந்து இருந்ததுன்னு வச்சிங்களேன், என்னுடைய நான் வந்து இங்கே உணர்ந்த விஷயங்கள் நான் வந்து அந்த 2007-08 மாதிரியான காலகட்டங்கள்லேயே நான் வந்து அதை உணர்ந்திருப்பேன். என்னுடைய நிலைப்பாடு வந்து அப்போவே மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு லாங் இன்டர்வல் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரா ராமருடைய அந்த பயான்கள் வந்து எனக்கு 2014-15 இந்த மாதிரி டைமில் நான் வைஃபை கனெக்ஷன் வாங்கி யூடியூப்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அது மூலமாக தனியாக அப்புறம் பயான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று உங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்க்கும்போது இந்த கார் ரேஸ்லாம் நீங்கள் போகிற மாதிரி அங்கே வின் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களோட இன்னொரு பக்கம் அது தெரியாத பக்கமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே கார் ரேசிங்க்குன்னு ஃபுல்லாக வந்து எல்லா ஊர்லேயுமே எந்த ரேசிங்காக எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. ஓகே. பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து அந்த டைமில் வந்து ரேசிங்னு இருந்ததுன்னா சென்னை ஒன்று, கோயம்புத்தூர் ஒன்று, அந்த 2 தான் பெரிய சென்டராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேறு ஏதாவது இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஈரோட்டில் வந்து கொஞ்சம் வந்து அதோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இங்கேருந்து போட்டியாளர்கள் போய் அங்கே போய் கோயம்புத்தூரில் போய் கலந்துக்குவாங்க. ஸோ நாங்கள் 2 வீலர் மெக்கானிக்குங்கிறதுனால ஒர்க் ஷாப்பு லேத் ஒர்க் ஷாப்புங்கிறதுனால அந்த இன்ஜின் ஆல்ட்ரேஷனுக்காக எங்ககிட்ட வந்து ரேசர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து வேலை. அது எங்கள் அதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு எங்கள் ஒர்க் ஷாப்பு எஸ்பி லேத் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் அது வந்து ரொம்ப பாப்புலர் இந்த ரேசிங் இதுக்காக. இந்த ஒரே ஒரு லேத்தில் மட்டும்தான் ரேஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு வந்து நடக்கும் ஈரோட்டில். ஸோ அதில் நிறைய தொடர்புகள் அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு கட்டத்தில் அதில் 2-3 நிறைய ஃபார்மேட் இருக்குது. எப்படி கிரிக்கெட்டில் வந்து 20-20 ஒன் டே டெஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ டெஸ்ட் விளையாடுற பிளேயர் 20-20 விளையாட மாட்டாங்க, அந்த மாதிரி. அப்போது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் மாதிரின்னு வச்சிங்களேன். நாங்கள் போகிற ஒரு ஃபார்மேட்டு அது வந்து ஒரு ஸ்லோ ஃபார்மேட்டான ரேசிங் தான். அது வந்து ஹை ஸ்பீட் ரேசிங்லாம் கிடையாது. ஆமாம். அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலுக்கு தான் ரொம்ப, அதில் பிரெயினுக்கு தான் வந்து அதில் இது இருக்கும். அந்தந்த குறிப்பிட்ட அந்த ரூட் ஃபாலோ பண்ணணும், குறிப்பிட்ட செக் பாயிண்ட்ஸ் மேப்போட. நான் வந்து நேவிகேட்டர் ரோல் தான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேவிகேட்டர் டிபெண்ட் பண்ணி தான் அங்கே வந்து அந்த ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து எனக்கு வந்து ஒரு சூழ்நிலையில் எனக்கு வந்து போக வேண்டிய
ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நான் உள்ள நுழையும் போது அதாவது ஒருத்தர் கலந்துக்க வேண்டிய ரேஸ்ல அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஆனால் அவன் வந்து என்ட்ரி ஃபீ எல்லாம் கட்டியாச்சு, மொத்தம் சும்மாவாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதிலாக நீ வந்து உட்காரு அப்படின்னா, சரி உட்கார்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சரி அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தோம். இப்போ ஈவெண்ட்லேயே வந்து நான் வந்து 5th அந்த மாதிரி வந்தேன். அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, நீ நல்லா பண்ணுற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் 2010 நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் 4-வீலர் லெவலில் க்ரோத் ஆகிருந்தோம். ஸோ அந்த டைமில் போய்ட்டோம். அதுக்கப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா மஹிந்திரா டீமில் வந்து அப்போ வந்து அவங்க அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் வாங்க எங்கள் சார்பாக நீங்கள் நேவிகேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் 2011 மஹிந்திராவில் இருந்தோம். அதுக்கப்புறம் 2012 வந்து டாடா டீம் ஜாயின் பண்ணோம். அப்போ டாடா டீம் அதோட பெட்டர் சேலரி அவங்க கொடுத்தாங்க. அப்போ அங்கே போனோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் மாருதி சுசுகியில் அவங்க வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அங்கே போனோம். அங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஐபிஎல் மாதிரி தானே, கிட்டத்தட்ட யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200-250 மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். உங்கள் வீட்டுக்கு வரும்போது நிறைய கப்பாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 70% வின் இருக்கும், ரேஷியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயும் வந்து கார் ரேஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், இப்போது அந்த அளவுக்கு இல்லை. இப்போ முதல்லலாம் 25-30 ரேசஸ் வருஷத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போல்லாம் ஒரு 4-5 அந்த மாதிரி. அது ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, எனக்கும் இன்னொரு நண்பருக்கு, அது முதல்ல போட்டது. ஸோ அவர் அந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். ஆனால் முதல்ல மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட்டு நாங்கள் தான் நேஷ்னல் சாம்பியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டாக நீங்கள் ஹஜ்ஜு போயிட்டு வந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஹஜ்ஜோடைய அனுபவங்கள் ஏன் திடீர்னு இப்போ இந்த கம்மி ஏஜ்லேயே போகணுன்னு தோணுச்சு? இல்லை அது ஆக்சுவலாக நான் வந்து ஏன்னா எல்லாருமே வயசான காலத்தில் அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜாக வச்சுப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதாவது மொதல் விஷயம், நான் என்னுடைய சொந்த காசுல ஹஜ்ஜுக்கு போகல. என்னுடைய அந்த ரேசிங் பார்ட்னர் இருக்கிறார் இல்லையா, அவர் வருஷம் ஹஜ்ஜுக்கு போவார். அப்படியா? ஆமாம், அவர் வருஷம் ஹஜ்ஜுக்கு போவார். அவர் கூப்பிட்டுட்டே இருந்தார் 2-3 வருஷமா, வா போகலான்ட்டு. இப்போ நான் தான் வந்து சரி வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், நம்ம காசுல நம்ம போவோம் அப்படின்னாரு. அப்போ ரொம்ப ப்ரெஷர் பண்ணார். சரி போயிட்டே வந்துடலாம், சரி இவர் ஃப்ரீயாக கூப்பிட்றாரு, அதுவும் ஹலால் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் மூலமாக அது போனோம். போயிட்டு சரி அல்லாவுடைய கெடுவில் ஒரு கடமை நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. இப்போ இது நம்ம இங்கே இருந்தபடியே பார்ப்போம். மறுபடியும் வந்து உம்ரா பண்ணுறதுக்கோ ஒரு ஹஜ்ஜு பண்ணுறதுக்கோ அது வந்து நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து 2வது தடவை வந்து அந்த பணத்தை வந்து அது இல்லாதவர்களுக்கு செலவு பண்ணுறது தான் சரிங்கிற அந்த நிலைப்பாட்டில் வந்து நான் இருக்கேன். ஓகே. ஸோ ஆனால் அந்த ஹஜ்ஜு டைமில் நடந்த அனுபவங்கள் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமே. நான் கரெக்டாக அந்த ஆஃப்டர் கோவிடு ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜு தான் அந்த ஹஜ்ஜு தான் நம்ம போனோம். 2022 அந்த டைமில் தான் போனோம். அப்போது நான் போகும்போது நான் எதிர்பார்த்து போன சூழ்நிலை வேறு, ஆனால் நான் அங்கே பார்த்த சூழ்நிலை வேற. ஹஜ்ஜுனாலே சமத்துவம் இருக்கும், எல்லாருக்கும் சமமாக அங்கே வந்து. அதனால தான் அந்த ட்ரெஸ் கோடு கூட பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் வந்து தன்னுடைய அந்த உடையில தானே அவன் வந்து அந்த ஸ்டேட்டஸை வெளிப்படுத்த முடியும். அல்லாஹ் வந்து அதற்காகவே எல்லா ட்ரெஸ்ஸையும் அங்கே கழட்ட சொல்லி தைக்கப்படாத ஆடை வந்து எல்லாம் வந்து அணிய சொல்கிறான். ஸோ அதனால் ஒரு சமத்துவம் இருக்கும், அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்து நான் போனேன். ஆனால் அங்கே போனால் 4 கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க, ABCDன்ட்டு. அதே ஏபிசி ஏ கேட்டகரியில் ஒரு வசதிகள், பி கேட்டகரியில் ஒரு வசதிகள், சி கேட்டகரியில் ஒரு வசதிகள், டி கேட்டகரி. இப்போ நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அந்த குரூப் தரிசனம் சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டியே இருக்காது. விஐபிகளுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இருக்கும். அதே மாதிரி விவிஐபிங்க இருக்காங்க, ஸ்டார்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்ப மரியாதை அதெல்லாமே கூட கொடுத்து அவங்கள இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னா இருந்தது ஒரு சகோதரத்துவம் சமத்துவம்ங்கிறது மிக பெரிய உதாரணம் நம்ம இது உலகத்துக்கு காமிச்சிட்டு இருந்தோம். இது எப்போ இருந்து இப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு தடவை தான் ஹஜ்ஜுக்கு போனதுனால மேபி அது இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் அது புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நான் போன அந்த 2022க்கும் இப்போவும் அதை விட பல மடங்கு இன்னைக்கு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ முஸ்தலிஃபாவில் தங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளைன், அதாவது மேலே வந்து எந்த ஒரு கூரையும் இல்லாத ஒரு இடத்துல படுக்கணும். ஆமாம், நைட்டில் வந்து அங்கே தான் படுக்கணும்.
அப்போ என்ன ஒன்றும் நாங்கள் கொண்டு போக மாட்டோம். ஒரே ஒரு அந்த பின்னாடி மாட்டுற அந்த பேக்கில் முசல்லா இருக்கும், அல்லது அது மெல்லிசான ஒரு பெட்ஷீட் இருக்கும். அது போட்டுட்டு அது எங்கே வேணாலும் அது படுப்போம். அந்த பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து யூரின் போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருக்கும். ஆமாம், அந்த பக்கத்தில் கிடைச்ச இடத்துல அப்படியே தூங்கிடுவோம். கல் பொறுக்கிட்டு நாளைக்கு ஜம்ராத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்தே கல் பொறுக்கிட்டு போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. இப்போ நான் பார்க்குறேன் அந்த வீலாக்லாம் நிறைய பேர் அந்த விஐபிஸ் ஹஜ்ஜெல்லாம் வீலாக்லாம் நிறைய பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு. நாங்கள் இடத்த தேடுவோம், கொஞ்சம் சுத்தமான இடத்த பார்த்து போகலாம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க விஐபிஸ்க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரிப்பு, அந்த கிரீன் கார்பெட் வந்து விரிச்சு, அது இல்லாமல் பெட்டு, அது மாதிரி வெல்கம் ட்ரிங்க்கு, புஃபே, அதெல்லாம் நைட்டு சாப்பாடு. எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரஃபாத்தில் நம்ம மத்தியானம் சாப்பிட்டது தான் கடைசி சாப்பாடு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்கள் போய் மினால டென்ட்டில் மத்தியானம் ஆயிரம் போய் தங்குறதுக்கு. ஏன்னா நீங்கள் காலையில் வந்து ஜம்ராத்துலேருந்து இதுலேருந்து முஸ்தலிஃபாலேருந்து கிளம்பி கல் எரிஞ்சிட்டு மறுபடியும் நீங்கள் போய் ரூமுக்கு போய் சேர்றதுக்கு மத்தியானம் ஆயிரும். அப்போ ஒரு நாள் பூரா உங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இருக்காது. நீங்கள் கையில் ஏதோ ஒரு பிஸ்கட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆச்சு ஃபுட்டு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வகை வகையான உணவுகள், ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே இது மாதிரி பரிமாறப்படுது. மணி டிஃப்ரெண்ட் ஆகுமா உங்களுக்கும்? ஆமாம், இந்த ஹஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் செலவு பண்ண ஹஜ்ஜில் வந்து 6.5 லட்சம் ரூபா. அதே அந்த ஹஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் இந்த மாதிரி வாங்குறாங்க. அந்த மினா டென்ட்டுக்கான அந்த காஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சவுதி கவர்மெண்ட் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ கேட்டால் என்ன டிராவல்ஸ்காரன்ட்டு நம்ம கேட்டோம். நாம் ஆக்சுவலாக புக்கிங் பண்ணது வந்து நாங்கள் 2020 புக்கிங் பண்ணது ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து 3.25 லட்சம் தான் அதிகபட்ச அந்த கிளாக் டவருடைய பேக்கேஜ். 3.25 லட்சம் ரூபா தான் இருந்தது. அப்போ முடிஞ்சு 2 வருஷம் ஆனோடனே 6 லட்சம் ரூபான்ட்டாங்க. என்ன இது 3.25 தான் இருந்துச்சு. ஹஜ் கமிட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அந்த கணக்கில் தான் வந்து 2019 வரைக்கும். எதுக்குங்க இப்படி ஏற்றிட்டீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து முதல்ல வந்து விசா எல்லாம் கம்மி காசுல கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ மினா டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 20,000 ரூபாயில் இருந்தது, இப்போ வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஆயிடுச்சு. அந்த மினா டென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு வசதி இருக்காது. நம்ம ஒரு ஆள் வந்து படுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். 6க்கு ஒரு 2ன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி ஒரு பெட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதில் நீங்கள் படுத்துக்கணும். உங்கள் பொருளும் நீங்கள் அதிலே தான் வச்சுக்கணும். பாத்ரூம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஒரு பாத்ரூம்ங்கிற லெவலில் இருக்கும். நீங்கள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லைனில் நின்று தான் போகணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட ரூமு, ஒரு ஆளுக்கு ஒரு ரூமு, ஒரு ஹால் இருக்குது, ஒரு பர்சனல் ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உள்ள ஏசி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கூலர். அங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கு அந்த கூலர்லேருந்து அனல் தான் வரும். பகல் நேரத்தில் என்னால் உட்காரவே முடியாது மினா டென்ட்டில். நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்கும், ஓவர் பிரிட்ஜ் ஒன்று, அதுக்கு கீழே வந்து நிழல் இருக்கும். அங்கே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இது துணி இல்லையா, அது வந்து ஒரு கூரை. இப்போ அந்த கூரை கீழே தான் நாங்கள் படுத்தே கிடப்போம். அது கூட வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் வந்து பிளாக் பண்ணி கேட்டு எங்களை பூட்டி விட்டுருவாங்க, திறந்து விட மாட்டாங்க. எப்பயாவது ஒரு ரேர் கேஸில் சாப்பாடு உள்ளே வரும்போது மட்டும்தான் திறந்தே விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை எஃபெக்டில் தான் வந்து இந்த லோ காஸ்ட் ஹஜ் வந்துருக்கு. இத்தனைக்கு நான் போனது பிரைவேட்ல 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி. புரியுதுங்களா? ஆமா, அதுவே வந்து டி கேட்டகரி தான். இந்த ஹஜ் கமிட்டியும் நாங்களும் ஒரே சமம்ல இருப்போம். அவங்களுக்கு என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஹோட்டல் ரூம் வந்து ஹரமுக்கு பக்கத்துல கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அசீசியால ஒவ்வொரு நாளும் அசீசியாலேருந்து வர்ற அந்த சிரமம் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேட் ஃபீலிங் தான் ஒன்று எனக்கு கொடுத்துச்சு. சரி, இருந்தாலும் இது எல்லாம் வந்து கடமை ஆக்குனா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க போனப்ப ஆஜிகள் மரணங்கள் ஏற்பட்டுச்சா? அல்ல, இந்த தடவை மரணம் ஏற்பட்டது காரணமே வந்து 1000 பேர் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, போன தடவையே இந்த வேலை தான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நீங்க மினால இருந்து அந்த ஜம்ராத்துக்கு நடந்து போறீங்க இல்லையா, அந்த பாதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர் வரும். அது உங்களுக்கு கிடைக்கிற டென்ட்டை பொறுத்து. என்னுடைய டென்ட் வந்து 37ஆம் நம்பர் மக்தபு. ஸோ அதுதான் ரொம்ப கடைசியாக இருந்தது. இப்போ நான் நடந்து போனோன்னா என்கிட்ட வாட்சில் அந்த அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன், ஜிபிஎஸில் அளந்து நான் வச்சுருந்தோம். 4.25 கிலோமீட்டர் நெருக்கத்தில் வந்தது. அது போகும்போது பார்த்தீங்கன்னா ஷெல்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒரு 100 மீட்டரு 200 மீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில்ஸ் வச்சுருப்பாங்க. டாய்லெட்ஸு அங்கங்கே ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் டாய்லெட்ஸ் இருக்கும். நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே ரிட்டன் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுல எதுவுமே இருக்காது. ஒரு தண்ணி பாட்டில் இருக்காது, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஏ கேட்டகரி
அந்த இது டென்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அந்த டென்ட்ஸுக்குள்ளே நீங்கள் எமர்ஜென்சிக்கு நீங்கள் உள்ளே போக முடியாது. அங்கே ஒரு இது போட்டு அந்த வேலி போட்டு அந்த வேலிக்கு அந்த பக்கம் அவங்க இருப்பாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் வந்து அங்கே கேட்குறேன், நல்லா வெயில் தாங்க முடியல, தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அவன் போலீஸ் வந்து போப்பான்னு விரட்டி விட்றான். அப்போ உள்ளே இருக்கிற ஒரு ஹாஜி வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டில் தூக்கி போட்டார். அது நான் குடிச்சிட்டு வெளியே வந்தோம். அப்போ அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் நம்ம அலர்ட் ஆகிட்டோம். சரி, நான் தண்ணி பாட்டில் கொண்டு போயிடணும். ஏன்னா இந்த பக்கம் வரவேற்பு ஜோராக இருக்கு. இங்கே நம்ம என்ட்ரி ஆகும்போது இங்கே ஷெல்டர் இருக்குது, இது இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, நான் குரூப்லேருந்து பிரிஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு காலில் வந்து போனவொன்னு அடிபட்டுருச்சு. அவங்க ஸ்பீடுக்கு என்னால் போக முடியாது, அவங்களுடைய இதுக்கு போக முடியாதுனால நான் தனியாக போய் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா குரூப்பில் இருக்கவங்க கைட் பண்ணியிருப்பாங்கல்ல, எனக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, அது பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தேன், சரி கூரையில் தான் நடந்து போகிறோம், தண்ணியெல்லாம் இவ்வளோ வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ இந்த வருஷம் என்ன நடந்தது அந்த ஹஜ்ஜில், எதனால் மரணங்கள் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை இப்படி போயிட்டு நாங்கள் அந்த ஆப்போசிட் வழியில் இப்படி வந்தோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட அப்படியே வெளியே எக்ஸிட்டு போய் சுத்திட்டு ரோடு வழியா வாங்கன்னு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கூடுதலா சுத்த விட்டுட்டாங்க. அது போன வருஷமே எங்க அக்கா போயிருந்தாங்க போன வருஷம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜம்ராத்தில் போய் கல் எறிஞ்சிட்டு திரும்பி இந்த வழியாக வரலாம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அல்பைக் ஒன்று இருக்கும், அங்கே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். நாங்கள் வரும்போது அல்பைக் ரெஸ்டாரண்ட்டில் அப்படி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்துடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வழி வந்து வர்றதுக்கு இல்லை, அவங்க விஐபிக்குன்னு தனியாக விட்டாங்க. இது நமக்கும் இது போகிறது மட்டும்தான் ஒன் வே. சுத்திட்டு நீங்க ஊர் உலகத்தெல்லாம் சுத்திட்டு நீங்க போகணும். ஒரு பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, ஒரு ஷெல்டர் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது. இந்த கூடுதல் சுமையை வந்து இவங்க ஏற்படுத்தினாங்களே, விஐபிகளுக்கு சலுகை காட்டுவதற்காக இவங்க அந்த கூடுதல் சுமையை ஏற்படுத்தினாங்கல்ல, அதனால தான் மரணங்கள் ஏற்பட்டது. இது வந்து முழுக்க அந்த நிர்வாகம், ஹஜ் நிர்வாகம் வந்து சொதப்பியதான் காரணம். இது வந்து பிபிசியிலே போய் பாருங்க டாக்குமெண்ட்ரிலாம், எதனால மரணங்கள் ஏற்பட்டது, வெயில்னாலேயோ இதனாலேயோ கிடையாது. இவங்களுடைய நிர்வாக குளறுபடி. அதுவும் விஐபிகளுக்காக அதுல கார்ல போய் அவங்க கார் கண்ணாடியை திறந்துட்டு கல் அடிக்கிறாங்க ஜம்ராத்துல. இது வந்து எவ்வளோ ஒரு பேடு மெசேஜை வந்து இது வந்து உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கும். இது சம்பந்தமா கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முஃப்தி உமர் ஷெரீஃபுடைய அந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் பாருங்க. அதில் ஒரு நிறைய பதிவுகள் வந்து அவர் போட்டிருந்தார். ஏன்னா நான் சொன்னேன்னா சரி நீ வந்து எப்பவுமே இப்படி தான் எங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்ப அப்படின்றவாங்க. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து இது சவுதி அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கணும். இது மாதிரி அடுத்த வருஷம் இந்த குறைகள் எல்லாம் இல்லாமல் நல்ல முறையாக ஹஜ் நடக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. கடைசியாக வந்து இப்போ கடைசியாக உங்கள் பயான்கள் பார்க்கும்போது உங்களோட ஐடியாலஜி எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த ஹஸ்னுல் பன்னா, சையத் குத்தூப் இவங்கெல்லாம் பேசின அந்த கான்செப்ட் ரீதியாக இந்த இஹ்வானுல் முஸ்லிமீனோட ஐடியாலஜிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, அப்படி தானே? ஆமாம், கரெக்டாக தான் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கும் மற்ற அமைப்பு மற்ற ஆளுங்கள் பேசுகிறதுக்கும் வெரைட்டி இருந்தாலும், கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும், உங்களுக்கு அவங்க மேலே உள்ள நல்ல ஒப்பீனியன் என்ன? ஒவ்வொருத்தர் பேராக நான் கேட்குறேன். அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான், தெரியாதவங்கள நோ ஒப்பீனியன். சரி, ஓகே. மௌலவி பிஜே வந்து அவருடைய கடின உழைப்பு, அவருடைய அந்த ஆளுமை திறன், அந்த ஸ்ட்ரக்சர் அவர் ஏற்படுத்தினார் இல்லையா, ஒரு ஜமாத் வந்து லான்ச் பண்ணி இவ்வளோ பெருசாக அதை கொண்டு போகிறது, இவ்வளோ லாங் ட்ராவல் அவர் பண்ணது, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் வியந்து பார்க்குற விஷயம் அதுதான் இன்றைக்கும். இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணுற அளவுக்குள்ள அவர் 10-15 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோ லென்த்தாக அவர் பேசுகிறார். இது வந்து அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வியந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய உழைப்பு ப்ளஸ் அவருடைய அந்த நிர்வாக திறமை. ஓகே. மௌலவி முஜாஹித் வந்து அவருடைய பேசும் ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப கண்ணியமாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவர் ஒரு ஹார்ட் லாங்குவேஜ் வந்து அவர் யூஸ் பண்ணவே மாட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கருத்தாக இருக்கட்டும், எதிர்க்கிறதா இருந்தாலும் ஒரு கண்ணியமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி பேசணும்னு எனக்கு ஆசை. நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா முஜாஹித் இப்னு ரஸீனுடைய அந்த ஸ்லாங் தான் நான் விரும்புகிறேன்னு அர்த்தம். இன்ஷாஅல்லாஹ். சகோதரர் அல்தாஃபி பொறுத்த வரைக்கும் டிஎன்டிஜியில் நான் உணர்ந்த விஷயம் சொல்கிறேன். டிஎன்டிஜியில் யாராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து பிஜே மாதிரி ஒரு ஸ்பீச் ஆகணும் அப்படின்னு இமிடேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவர் மாதிரியே நம்ம விளங்கிதா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த டிஎன்டிஜியில் இவர்
வந்த புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவர் தனக்குன்னு ஒரு பாணியை வந்து பேச்சில் வந்து அமைச்சார். எந்த அளவுக்குன்னா இப்போ வந்து பிஜேவை போன்று பேசக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கில் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ அல்தாஃபியை போன்று பேசக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கில் இருப்பாங்க. சில சமயம் நான் தௌஹீத் ஜமாத் மர்கஸுக்கு போகும்போது ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கும்போது அல்தாஃபி பேசிகிட்டு இருக்காரு நினச்சிட்டே நான் உள்ளே போவேன். உள்ளே போய் பார்த்தா அல்தாஃபி இருக்க மாட்டாரு, வேறு யாரோ ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சதோ சரி ரைட்டு இவரும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ YMJ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய அந்த சமீபத்திய பேச்சுக்கள், அவர் வந்து காட்டக்கூடிய அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை, ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சுபாவம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை வந்து நான் அவர்கிட்ட பார்க்குறேன். நானும் அவர்கிட்ட சந்தித்து நம்ம ஒரு பர்சனலாக பேசியிருக்கோம், அந்த சில விஷயங்கள் பேசியிருக்கோம், அவ்வளோதான். அந்த வகையில் நான் நேசிக்கக்கூடிய நான் மதிக்கக்கூடிய நபர்கள் அல்தாஃபியும் ஒருத்தர். ஸோ நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்கள் கூட சந்திக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீடிவ் நெட்வொர்க் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.